الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إلى آخر الآية. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: ففيهما فجاهد أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்கிற தலைப்பின் கீழ் நாம் பேசி வரும்போது, கேட்டு வரும்போது, முதல் கட்டமாக அல்லாஹுடைய சிந்தனையோடும் ஆகிரத்தினுடைய கவலையோடும் வாழ வேண்டும் என்பதை அது நம்மிடத்தில் எதிர்பார்த்தது. காரணம், அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கை சீரானதாக அமையும், சரியானதாக அமையும் என்பதை கடந்து மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் என்பதை சொன்னோம். அதேபோல் ஆகிரத்தினுடைய கவலையோடு வாழுகிற போது பாவங்களிலிருந்து நீங்குவதற்கு அது வழிவகுக்கும் என்று நாம் சொன்னோம். அந்த தலைப்பிலே, அதன் தொடரிலே, நடைமுறை வாழ்க்கையில் சமூக அமைப்பில் நாம் யாருக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் கண்ணியங்கள் செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது, அதில் அல்லாஹ் முதல் கட்டமாக தருகிற மரியாதை நம்முடைய பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையும் உபகாரமும். மேலான பெரியோர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய அமல்கள், நம்முடைய இஹ்லாஸ் உட்பட எல்லா விதமான இபாதத்துகளுமே அது அல்லாஹ்விடத்தில் முழுமையானதாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோரை நாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். காரணம், நாம் யதார்த்தமாக சொல்லவில்லை, ஏற்கனவே பேசிய தலைப்பு என்கிற ஒரு விஷயத்தில் நாம் இதை சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய இபாதத்திற்கு அடுத்தபடியாக வலியுறுத்தி சொல்வது பெற்றோருடைய உபகாரத்தை தான். யோசித்து பாருங்கள், அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹுவினுடைய உத்தரவுகளுக்கு அப்படியே வழிபட்டு நடப்பது எப்படி கடமையோ, அதே அளவுக்கு நம்முடைய கண் முன்னால் வாழக்கூடிய நம்முடைய தாயும் தந்தையும் அவ்வளவு தகுதியும் மரியாதையும் மிக்கவர்கள். அதனால்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா தனக்கு அடுத்தபடியாக அவர்களை பற்றி பேசுகிறான். தனக்கு அடுத்தபடியாக அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அனிஷ்குருலி ஒலிவாலி தைக்க என்று அல்லாஹ் சொல்வான். அனிஷ்குருலி ஒலிவாலி தைக், முதலில் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நன்றி செலுத்து, அதாவது நான் சொல்லுகிறபடி வாழ். இரண்டாவது, உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து, அவர்களுடைய கண்ணியத்தை கவனத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் சொல் கேட்டு நட என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மேலான பெரியவர்களே, இந்த உத்தரவை அல்லாஹ் சொல்லுகிற போது அதை அடுத்து அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான்: இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபரா அதுகுமா அவ் கிலாகுமா, ரெண்டு பேருமோ அல்லது இருவரில் ஒருவரோ அவர்கள் வயோதிபத்தை அடைந்து உன்னிடத்தில் இருந்தார். இதில் நமக்கு என்ன விளங்குது தெரியுமா? அவர்கள் பெரியவர்களாக ஆகிற போது அவர்கள் நம்மோடு தான் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்திலோ அல்லது வேற எங்கேனும் ஒரு இடத்திலே கொண்டு சேர்த்து விடக்கூடாது. பொதுவாக முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வளமையோ பழக்கமோ இல்லை என்று சொன்னாலும் வேறு வகையில் பெற்றோரை நோவினைப்படுத்தக்கூடிய நிலை இருக்கத்தான் செய்கிறது. சராசரி மனிதராக நாமும் சில சமயத்தில் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய பெற்றோருக்கு எவ்வளவு மரியாதையை செலுத்த வேண்டுமோ, அவர்களின் துஆக்களை எவ்வளவு பெற வேண்டுமோ அதை பெறாமல் அவர்களின் காசு பணங்களுக்கு மாத்திரம் ஆசைப்பட்டு, அவர்களுடைய சொத்து சுகங்களுக்கு மாத்திரம் ஆசைப்பட்டு அதன் பின்பு அவர்களை நாம் ஓரம் கட்டி விடுகிறோம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ வயோதிபத்தை அடைந்து என்று சொல்லும் போதே அங்கே நமக்கு ஒரு அழகான தகவலை சொல்லுகிறான். அவர்களுடைய வயோதிபத்தில் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு ஊரில் ஒரு சகோதரர் தன்னுடைய தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்க, வீட்டிலே உண்டான பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாமல் மனைவிக்கும் தன்னுடைய அம்மாவுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பனிப்போரை
அவரால் தீர்த்து வைக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தன்னுடைய தாயை கொண்டு போய் அவர் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார். மறுநாள் காலையில் அந்த தாயார் காயங்களோடு அழுத நிலையில் இவருடைய வீட்டிற்கு ஓடி வருகிறார். எங்கிருந்தோ தப்பித்து வருவது போல ஓடி வருகிறார். என்னமோ தெரியலை என்று தாயை ஆஸ்பத்திரியில் அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நிலைமை என்ன என்று விசாரிக்கிற போது நேற்றைய தினம் இவர் கொண்டு போய் சேர்த்தார். அங்கே போன பிறகு அந்த தாயார், நான் என்னுடைய மகனோடும் என்னுடைய மருமகளோடும் சமரசமாக வாழுகிறேன், என்னை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல, அந்த முதியோர் இல்லத்தின் நிர்வாகிகள் எங்கே இந்த அம்மா வந்த நாளே போனால் அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வேண்டுமோ என்று அந்த பெண்ணை அடித்து காயப்படுத்தியிருக்கிறார். இங்கே இருக்க வேண்டும். அப்போது எழுதுகிறாங்க அந்த வாட்ஸ்அப்பில், அதாவது காசு கொடுத்து தன்னுடைய தாயை அடிக்க சொன்ன ஒரு மகன் என்கிற ஒரு இதில் எழுதுகிறாங்க. இப்போ எதுக்காக நம்ம இது சொல்கிறோம்? முஸ்லீம் சமுதாயத்தில் அது இல்லை என்று சொன்னாலும் வேறு வகையான நோவினைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தான், நம்முடைய பெற்றோருக்கு நாம் கொடுக்கத்தான் செய்கிறோம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் அவர்களை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். பெருமானார் இடத்துல பல்வேறு சஹாபாக்கள் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விஷயங்களுக்கு அனுமதி கேட்டார்கள். அதில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் என்பதும் ஜிஹாத் என்பதும் ஒரு உயர்ந்த அமலாக பார்க்கப்பட்டுச்சு. நபியிடத்தில் ஒரு மனிதர் பையத்து செய்கிறார், உபாயிஉக அலல் ஹிஜ்ரத்தி ஒல் ஜிஹாதி, நாயகமே நான் உங்களிடத்தில் ஹிஜ்ரத்து செய்வதின் மீதும் ஜிஹாதின் மீதும் பையத்து செய்வதாக அந்த சஹாபி நாயகத்திடத்தில் உடன்படிக்கை உறுதிமொழி கொடுக்க நபி கேட்குறாங்க, அவ்வாலிதைக்க ஹய்யுன், அவருடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களா அல்லது பெற்றோரில் ஒருவராக ஹயாத்தா இருக்கிறாங்களா என்று கேட்க அந்த சஹாபி, யார் ரசூலல்லாஹ், 2 பேருமே ஹயாத்தா இருக்கிறாங்க. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், அவர்கள் இருவர் விஷயத்தில் நீ ஜிஹாது செய், அதாவது அவர்களை கண்ணியப்படுத்தும் விஷயத்தில் உன்னுடைய முழு முயற்சியை செலவழிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் நம்முடைய பெற்றோர்கள். அதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை விட தாய்க்கு ஒரு 3 மடங்கு அதிக அந்தஸ்தை கொடுத்தது ஏன் என்று சொன்னார். தாயினுடைய அந்த கடைசி காலத்து நிலைமையில் நாம் அவர்களோடு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே, அவர்களுடைய கண்ணீருக்கு நாம் காரணமாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் அப்படி சொன்னார்கள். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கம் நாம் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் சென்றிருந்தாலும், இபாதத்துகளிலே பள்ளியிலே நம்முடைய இருக்கைகள் அதிகமாக இருந்தாலும், நம்முடைய பெற்றோருக்கான நேரங்களை ஒதுக்குவதிலேயும் இஸ்லாம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறோம். சஹாபாக்களில் பலரும் தன்னுடைய பெற்றோரை மதிப்பதில் அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பாலூட்டிய தாய்க்கு கொடுத்த மரியாதையை பார்த்து சஹாபாக்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய தாய் சொன்ன அந்த ஒரு வசியத்தை, அந்த ஒரு உபதேசத்தை தன் வாழ்நாள் முழுக்க பின்பற்றி பெரிய ஞானியாக மாறினார்கள் என்பதை கடந்து அவர்களை கொண்டு பல பேர் இஸ்லாத்தில் வருவதற்கு அல்லது பல கொள்ளையர்கள் திருந்துவதற்கு அந்த வசியத்து காரணமாக அமைந்தது. வசியத்து காரணமாக அமையல, அந்த வசியத்தை அந்த மகன் பின்பற்றினார் பாருங்கள். என்னுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஒருபோதும் நீ பொய் பேசி விடாதே. நமக்கும் தான் நம்முடைய பெற்றோர்கள் சொல்லி வளர்த்தாங்க, மகனை பொய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, பிறரை நோவினைப்படுத்துவதனால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லதான் செஞ்சாங்க. நாமளும் அதை கேட்டோம். ஆனால் அப்படி இருக்கிறோமா? பொய் சொல்லாமலேயே வாழ்ந்து விட்டோமா? அப்படி வாழ்ந்தால் நாமும் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய ஞானிகள் தான், சூஃபிகள் தான், ஷேகுமார்கள் தான், வலிமார்கள் தான். ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நம்ம ஒரு முறை சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய பெற்றோர் நம்முடைய சிறுபிராயத்தில் மகனை பொய் சொல்லக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வளர்த்தார்கள். நாமும் அதை காது குளிர கேட்டிருக்கிறோம். ஆனால் வளர்ந்த ஆளான பின்பு நம்ம பெற்றோர் இன்னைக்கு நம்ம கூட இருந்தாலும் கூட அவருடைய உபதேசங்கள் மறந்துதான் போனது. அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம பொய் பேசாமல் வாழவில்லை, எதற்கெடுத்தாலும் பொய்களை அப்படியே சாதாரணமாக சொல்லி கொண்டு வாழ்கிறோம். அதே போல ஏதேனும் ஒரு வகையில பிறர் பொருளுக்கு நாம் ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து விலக வேண்டும். நம்முடைய தாய் தந்தையருடைய மரியாதை என்பது அவர்களுக்கு நாம் கொடுக்கிற செலவுக்குண்டான பணமோ அல்லது கொடுக்கிற உணவோ அல்ல. அதை தாண்டி அவர்களுக்கு ஆதரவாக, அவர்களோடு அனுசரணையாக இருப்பது, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தும். எப்படி ஷரியத் நம்மிடத்தில் சொன்னதோ தொழுங்கள் என்று, நோன்பு வையுங்கள் என்று, அதே போல நம்முடைய பெற்றோர் நம்மிடத்தில் சொன்ன அந்த விஷயத்தை நாம் பேண வேண்டும். அதே மாதிரி அந்த பெற்றோருக்குண்டான மரியாதைகளையும் ஷரியத் ரொம்ப வலியுறுத்தி சொல்லும்.
ஒரு சஹாபி நாயகத்திடத்தில் வருவார். யார சூழல்லா, நான் உங்கள் கலிமா ஷஹாதாவை மொழிந்து விட்டேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று நான் சாட்சி சொல்லிவிட்டேன். தொழுகையும் 5 நேர தொழுகைகளை பேணி தொழுது விட்டேன். ரமலானுடைய நோன்பையும் நோற்றுவிட்டேன். ஜக்காத்தினுடைய அந்த தகுதி வந்திருப்பின் ஜக்காத்தையும் நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது நான் சொர்க்கம் சென்று விடுவேனா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மாத்திரமல்ல, இதுபோல யாரெல்லாம் வாழ்வாரோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், மாலம் யஉக் வாலிதைஹி அப்படின்னு சேர்த்து சொன்னார். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் வரும். மாலம் யஉக் வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோருக்கு அவர்கள் நோவினை செய்யாத வரை என்று அந்த இடத்துல அப்படி நிறுத்துறாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை போல யாரெல்லாம் வாழ்வாரோ, நோன்புகளை நோற்று தொழுகைகளை தொழுது ஜக்காத்துகளை கொடுத்து கலிமா ஷஹாதத்தை மொழிந்து அதன் பிரகாரம் வாழ்வார், ஒரு சொர்க்கம் போவார். ஆனால் அங்கே ஒரே ஒரு ஸ்டாப் என்னண்டா, மாலம் யஉக் வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோரை நோவினை செய்யாத காலமெல்லாம் தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும். அப்படி பெற்றோரை நோவினை செய்துவிட்டால் இந்த 5 அமல்களுமே வீணா போகும். நம்முடைய கலிமா ஷஹாதத்தினுடைய அந்த வாழ்க்கையாகட்டும், தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி போன்ற அமல்கள் எல்லாமே வீணாக போயிடும். காரணம், தாய் தந்தையர் நம் கண் முன்னால் வாழக்கூடிய மிகப்பெரிய சொர்க்கத்தின் வாசல்கள், மிகப்பெரிய சொர்க்கத்தின் வாசல்கள். சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் உண்டு. அதிலே நடுமத்திய வாசல் என்பதை பெற்றோர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான பெரியவர்கள், எப்படியானால் நம்முடைய இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தாய் தந்தையரின் சொல்லை நாம் மதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய மரியாதையை நாம் எடுத்துரைக்க வேண்டும். வல்ல நாயன் நம்மை சிறந்த மகன்களாக, சிறந்த பெற்றோர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.